அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமான உடல் எடையை குறைக்கக்கூடிய கொள்ளு ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொள்ளு ரசம் செய்யறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். கொள்ளை லேசான சூட்டில் வறுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அந்த கொள்ளு வேக வச்ச தண்ணியை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். கொள்ளு வெந்ததுக்கு அப்புறம் அதில் உள்ள பருப்பை நம்ம கொஞ்சமாக அரைச்சி போட சேர்த்துக்கலாம். மிச்சம் இருக்கிற கொள்ளை நம்ம சுண்டலாகவும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த கொள்ளு வேக வச்ச தண்ணி தான் ரொம்பவே முக்கியம் அதுக்கு. வாங்க கொள்ளு ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மிளகு ஒரு ஸ்பூன், ஜீரகம் ஒரு ஸ்பூன், 4-5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அம்மியில் வச்சு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் தோலோடு சேர்த்தோம்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை இந்த கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா உடம்பு எடை ரொம்ப குறைஞ்சிரும். ரசம் வைக்கிறதுக்கு முன்னாடி புளியை கரைச்சிட்டு அது கூடவே புளித்தண்ணியில் ஒரு தக்காளி பழம், ஒரு பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு உப்பும் இது கூடவே சேர்த்து நல்லா கரைச்சிக்குவோம். இது கூட கொள்ளு வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சுக்கிட்டு ரசம் வைக்க ஆரம்பிக்க வேண்டியது தான். மண் சட்டி அடுப்பில் வச்சுக்குவோம். மண் சட்டியில் வைக்கிறப்ப இந்த ரசம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரசத்துக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்குவோம். இது கூட கடுகு, 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கடுகும் வரமிளகாவும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அம்மியில், அந்த பூண்டு, மிளகு, சீரகத்தை சேர்த்துக்கலாம். தாளிக்கிறப்ப சேர்க்குறப்ப ரொம்பவே வாசமாக இருக்கும் ரசம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசத்தை இது கூட ஊற்ற வேண்டியது தான். ஒரு 2 நிமிஷத்தில் ரசம் ரெடி. ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. இது கூடவே நம்ம வேக வச்ச கொள்ளில் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அம்மியில் அரைச்சி சேர்த்துருக்கோம். அது சேர்க்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், என்னென்னா தேவையில்லை. நான் கொஞ்சமாக அரைச்சி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், ரசம் லேசாக நுரைச்சி வந்ததோடனே இறக்கிடணும். அதுக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது. அதே சட்டியில் வைக்கக்கூடாது. மண் சட்டிங்கிறதுனால ரொம்ப நேரம் அந்த சூடு அதிகமாக இருக்கும். அதனால் வேறு சட்டிக்கு மாற்றிக்கலாம். இது கூட கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்க வேண்டியது தான். சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி கொள்ளு ரசம் வச்சு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெல்டா கிளைபாட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.